உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என் தங்கச்சிங்க சந்தோஷமா இருப்பாளா? பேசுறத கொஞ்சம் யோசிச்சு வயசுக்கு ஏத்த மாதிரி பேச சொல்லுங்க மாப்ள. அண்ணே, அவங்க ரொம்ப பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீ இப்ப என்னென்ன பண்ணிட்டு இருக்க? இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நானே அவரை எப்படி வெளியே கொண்டு வர போறேன்னு தெரியாம நெஞ்சு வெடிச்சு போய் நின்னுட்டு இருக்கேன். இதே சண்டை போடுற நேரம் அண்ணே. என் புள்ளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவளே நீதானடி. நாடகமா போடுற நாடகம். அம்மா, உங்க கோவம் புரியுதுமா. அன்புதான் கொலை பண்ணாருன்னு இன்னும் ப்ரூவ் ஆகல. அதை விசாரிக்க தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். இதுக்கு நடுவுல நீதான் காரணம் நான் தான் காரணம்னு மாத்தி மாத்தி பேசி பேசி உங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிராம கொஞ்ச நேரம் அமைதியா பொறுமையா இருங்கம்மா. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு இது 1000த்துல ஒரு கேஸ். ஆனா இவன் நான் பெத்த ஒத்த புள்ள. என் வயிறு எரியுது சார். அரெஸ்ட் பண்ணுங்க, என்னையும் அரெஸ்ட் பண்ணி என் புள்ள கூடவே ஜெயில போடுங்க. அதுக்குதான் இவங்க எல்லாரும் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா சார், இப்படிதான் சார் பேசிட்டு இருக்காங்க. நாங்க என்ன சார் பண்ணுவோம்? டேய் வேலு, நீ கொஞ்சம் அமைதியா இருடா. அக்கா, அவங்க பேசுறது தப்புக்கா. ஆனந்தி பொறுமையா இருந்துதான் அவங்க இவ்வளவு தூரம் பேசுறாங்க. அண்ணே, அத்தை சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. என்னாலதே அவங்களுக்கு இந்த நிலைமை. ஆனந்தி, இந்த மாதிரி பேசாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? இது எதுவுமே ஒன்னால இல்ல. உன்னை நான் பத்திரமா பாத்துக்காம விட்டேன்ல, அதான் இதுக்கு எல்லாமே காரணம். மாமா, நீ முதல்ல பழி ஏத்துக்கிறத நிறுத்து. நீ ஒத்துக்கிட்டாலும் இல்லனாலும் எல்லாமே இந்த ஆனந்தியால தான். துளசி, உண்மையை சொன்னா கோவம் தான் வரும் மாமா. ஸ்டாப் இட். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கொலைக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கதான் இங்க வந்திருக்கோம். இங்க வந்து நின்னு இப்படி எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி நாம எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்தா எதிரிக்கு தான் அது சாதகமா போய் முடியும். லலிதாம்மா, நீங்க பெரியவங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க எல்லாரும் இப்ப ஒத்துமையா இருந்தாதான் அன்பை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. என்ன லாயர் மேடம், இப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு பார்க்கதான் இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண சொன்னீங்களா? ஏசி சார், கோர்ட் வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்கன்றது ஞாபகம் இருக்கட்டும். உங்க கூட இருக்கிறவங்க யாரு வேணா கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு வாங்குறவங்களா இருக்கலாம். அதுக்காக எல்லா வக்கீலும் அப்படிப்பட்டவங்களா இருக்க மாட்டாங்க. இதுக்கு மேல பேசுனீங்கன்னா உங்க மேல மான நஷ்ட வழக்கு போடுவேன். பி கேர்ஃபுல். யோ இன்ஸ்பெக்டர் சார், அக்யூஸ்ட கூட்டிட்டு வந்தா நேரா உள்ள கூட்டிட்டு போகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அக்யூஸ்ட் தப்பிச்சு ஓடிட்டானா நான் தான் பதில் சொல்லணும். உள்ள கூட்டிட்டு வா. வா அன்பு, வா. எங்க அன்பு, மகேஷ், வா நம்மளும் போலாம். அடுத்த கேஸ் நம்மளோடதா தான் இருக்கும். ஆண்டி, எப்படியாச்சும் அன்புக்கு பெயில் வாங்கிடுங்க. அன்புவை வெளியே கொண்டு வந்தே ஆகணும். ஷியோரா மகேஷ், வாங்கிடலாம். அது ஏன் பொறுப்பு. ஓகே, வா போலாம். அடுத்த கேஸ் சிசி 59 கீழ் 2026. அரசு தரப்பு எதிர் அன்பரசன். அன்பரசன், அன்பரசன், அன்பரசன். Proceed, Mr. PP. My lord, இந்த பெயில் அண்ட் ரிமாண்டிங் கேஸ்ல கொலை செய்யப்பட்ட ரகுவோட மனைவி கொடுத்த புகாரின் பேர்ல ரகுவை கொலை செஞ்சதா கூண்ல நிக்கக்கூடிய அன்பரசன் கைது செய்யப்பட்டிருக்காரு. அன்பரசனோட மனைவி ஆனந்தி கர்ப்பமா இருக்காங்க. அந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு தெரியாத குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்துல சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கும் ரகுவுக்கும் தொடர்பு இருக்கணும். அது யாருன்னு கேட்டு அன்பும் ஆனந்தியும் ரகுவை பலமுறை மிரட்டி இருக்காங்க. Objection, Your Honor. Objection sustained. Yes, Mrs. Satyavati. My lord,
எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம அன்புவும் ஆனந்தியும் ரகுவை மிரட்டின மாதிரி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பேசிட்டு இருக்காரு. ஆனா ரகுவுக்கு அந்த குற்றவாளியோட தொடர்பு இருக்குன்றதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. ஆனந்திக்கு எதிரான குற்றம் நடந்த அன்னைக்கு ஆனந்திக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்த ரகு கலந்து கொடுத்ததுக்கான வீடியோ ஆதாரம் இருக்கு. நீங்க சொன்ன இந்த ஆதாரத்தை இப்பவே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டேன் யுவர் ஆனர். கொடுங்க. கொடுப்பா. இல்லம்மா, இந்த ஜூஸ் உனக்கு இல்ல, அது சாருக்கு. உனக்கு இந்த ஜூஸ் இந்தா குடி. லாயர் சத்யவதி சொன்னது உண்மைதான். ரகு ஆனந்திக்கு மயக்க மருந்து கொடுத்திருக்கிறது வீடியோல தெளிவா இருக்கு. எஸ் யுவர் ஆனர். இதுதான் ரகு மேல அன்பரசனுக்கு ஏற்கனவே முன்பகை இருந்ததுக்கான ஆதாரம்னு நான் சொல்றேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அன்புக்கு ரகு மேல கோபம் இருந்தது உண்மைதான். தான் காதலிச்ச பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா யாருக்கா இருந்தாலும் கண்டிப்பா கோபம் வருது நியாயம் தானே. ஆனந்திக்கு நடந்த கொடுமைக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கதான் அன்பு ரகுவை தேடி இருக்காரே தவிர கொலை பண்ற மோட்டிவ்ல இல்ல. அன்போட கோவத்தை பகன்னு பிபி சொல்றத நான் மறுக்கிறேன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் சஸ்டைன்ட். அது பகைதான்னு நிரூபிக்க உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா மிஸ்டர் பிபி? எஸ் யுவர் ஆனர். அன்பரசனுக்கு இருந்தது வெறும் கோபம் மட்டும்தான்னா அதுக்காக ரகு பயந்து தலைமறைவா வாழ வேண்டிய அவசியம் இல்ல. அன்பரசன் கொலை மிரட்டல் விடுத்ததுனாலதான் ரகு ஏற்காட்டுல தலைமறைவா இருந்திருக்காரு. அன்பரசனோட மிரட்டலுக்கு பயந்து தான் ரகு தலைமறைவா இருந்தாருன்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. ஆனந்திக்கு இப்படி ஒரு கொடுமையை செஞ்சவரை காட்டி கொடுக்காம இருக்க கூட ரகு தலைமறைவா இருந்திருக்கலாம்ல. அதனால இது முழுக்க முழுக்க அன்பரசனுக்கு எதிராக ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு என்பதை நான் கோர்ட்டார் முன் உறுதி செய்கிறேன். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் என்னுடைய கிளையண்ட் அன்பரசனுக்கு பெயில் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் பிபி? I object this, Your Honor.